ஒரு செயல் செய்கிறேன், அது பல்வேறு ரூபத்தில் நம்மை மீண்டும் தாக்குகிறது. இப்போ எப்படி சொல்லுவீங்க இறைவன் நம்மளை தண்டிக்கிறாருன்னு? என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு செகண்டையும் நான் கொடுக்குற மனநிலையிலேயே வாழ்கிறேன் அப்படின்னா கர்மா அழியும். என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு செகண்டையும் இந்த உலகத்துலேருந்து எடுக்கிற மனநிலையே வாழ்கிறேன் அப்படின்னா கர்மா சேரும். கவனம் இல்லாமல் டக்கு டக்குன்னு போய் ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அவசரம் அப்படி இப்படின்னு பண்ணக்கூடாது. ஜாக்கிரதைன்னு சொல்கிறார். இதை சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்கிரதா. இறைவன் பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் அதை கடந்து வரக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் அவரே கொடுத்தருள்வார். அந்த சோதனையை கொடுக்கறதே எப்படி என்ன பண்ணுறீங்க, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பக்குவத்தோடு இருக்கீங்கன்னு. நீங்கள் மனுஷனுக்கு வேலையே இல்லை, எல்லாமே மாயை தான், எல்லா பொருளும் மாயை தான். இங்கே கடவுள் தனியாக இருந்து தண்டிப்பதில்லை, ஒவ்வொரு பொருளும் இங்கே இறைவன் தான். இதை புரிஞ்சுக்கங்க, இதில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. வருகின்ற டிசம்பர் 22ஆம் தேதி பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், தனது ஆன்மீக சக்தியையும் ஆன்ம சக்தியும் உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள், பொருளாதார வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கு கோபம் வந்தால் மக்களை தண்டிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இறைவன் எங்கே தண்டிக்கிறார்? இறைவன் தண்டிப்பது கிடையாது, நாமே தண்டித்துக் கொள்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயலிற்குண்டான ஒரு வினை என்ற ஒன்று வருகிறது. அந்த செயலிற்குண்டான ஒரு வினை என்ற ஒன்று வரும்போது அது பல்வேறு ரூபத்தில் நம்மை மீண்டும் தாக்குகிறது. இப்போ எப்படி சொல்லுவீங்க இறைவன் நம்மளை தண்டிக்கிறாருன்னு? இப்போ இந்த நேரத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே விதியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் எதை செய்யணுன்றது இறைவன் முடிவு பண்ணல. இறைவன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். உட்காந்து பேசணுமா, கேமராவை தூக்கி போட்டு உடைக்கணுமா, இல்லை கெட்ட வார்த்தை பேசணுமா, இல்லை நல்ல வார்த்தை பேசணுமா, அறம் சார்ந்த விஷயம் பேசணுமா, இல்லை அறம் இல்லாத விஷயத்தை பேசணுமா, இது எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணுறது? நான் தானே முடிவு செய்கிறேன். அது என்னது இயல்பை சார்ந்தது தானே. அப்போ இந்த இடத்துல நான் எதை பண்ண போகிறேன்றதை பொறுத்து தானே இப்போ என்னோட எதிர்காலம் இருக்குது. இப்போ நான் கேமராமேனை கொலை பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஜெயிலுக்கு போகணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கேமராமேனை கொலை பண்ணாமல் அவர் அன்பா தங்க மகனே அப்படியே இப்படியேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா அவர் என்னை விட்டு போவே மாட்டார். இன்னும் 1000 வீடியோ கூட எடுத்து கொடுத்துட்டு மகாவிஷ்ணு மாதிரி சேர்ந்தவர் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லி என் கூடயே உட்காந்துருப்பார். இவ்வளோதானே. அப்போ இந்த கேமராமேனுடைய எதிர்காலமும் என்னுடைய எதிர்காலமும் எங்கள் 2 பேருனுடைய எதிர்காலமும் எதை சார்ந்து இருக்கிறது? இப்போ இந்த நொடி நான் என்ன முடிவெடுக்க போகிறேன், எப்படி செயல்பட போகிறேன் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னா அதனுடைய பிரதிபலனாக தண்டனை என்பது சமுதாய ரீதியாகவும் கிடைக்கிறது, உடல் ரீதியாகவும் நோய்களாக கிடைக்கிறது, மன ரீதியாக பிரச்சனைகளாக கிடைக்கிறது. பிற உயிர்களை ஆனந்தப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, மற்ற உயிர்களை காயப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் அந்த உயிருக்கு உண்டான அந்த ஒரு செயலையோ அல்லது ஒரு தர்மத்தையோ செய்வதற்கு பேர் அறம். அதான் அறம் சார்ந்த வாழ்க்கை, அதான் ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், இறைவன் தண்டிக்கிறார். இறைவன் தண்டிப்பது கிடையாது. உங்கள் தலையெழுத்தை உங்கள் கைகளால், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால், உங்களது சிந்தனைகளால், உங்களது நோக்கத்தினால், த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா. நல்லா புரிஞ்சுக்கங்க. எடுக்கிறவன் கொடுக்குறவன் ரெண்டாக பிரிச்சுங்க அந்த மொத்த உலகத்தையும். அவ்வளோதான். எடுக்கிறவன் கொடுக்குறவன். என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு செகண்டையும் நான் கொடுக்குற மனநிலையிலேயே வாழ்கிறேன் அப்படின்னா கர்மா அழியும். என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு செகண்டையும் நான் எடுக்கிற மனநிலையிலேயே இந்த உலகத்துலேருந்து எடுக்கிற மனநிலையே வாழ்கிறேன் அப்படின்னா கர்மா சேரும். இவ்வளோதான் கான்செப்ட். என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு செகண்டையும் நான் எடுக்கிற மனநிலையில் வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறனாலும் கர்மா அழியும். என்னோட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்னோட ஒவ்வொரு செகண்டு நான் கொடுக்குற மனநிலையிலேயே ஒவ்வொரு செயலையும் செய்தாலும் பேசினாலும் செயல்பட்டாலும் அதனுடைய உள்முக நோக்கம் சுயநலமாக இருக்கிறது என்றால் கர்மா சேரும். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த கர்மா அழிய வேண்டும் என்றால், செய்யும் செயல் மாற வேண்டும் என்றால், தண்டனை கிடைக்காமல் ஒரு பெரிய பிரச்சனை சின்னதாக காணாமல் போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் கவனித்து செய்யணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? கவனிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் என்ன வேணா பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கவனம் இல்லாமல் டக்கு டக்குன்னு போய் ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அவசரம் அப்படி இப்படின்னு பண்ணக்கூடாது. வேகமாக ஃபோன் அடிக்கணும்னா ஓடக்கூடாது. ஃபோன் அடிக்கணும்னா கவனித்து போய் எடுக்கணும். ஏன்? அப்போ தான் அந்த ஃபோன் எதுக்கு, ரிங் எதுக்கு, அடிக்கிறவன் யார், என்ன ஏதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபோனை பற்றிய முழுமையான ஞானம் உங்களுக்கு வந்துவிடும். அப்போ ஒவ்வொன்றையும் கவனித்து பண்ணும்போது என்னாகும்? ஞானம் பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த கவனம் தாங்க ஞானம்.
ஜாக்கிரதைன்னு சொல்கிறார். இதை வந்து சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்கிரதைனா என்னென்னா கவனம், விழிப்புணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்று வந்து கூறுகிறார்கள், அவேர்னஸ் என்று கூறுகிறார்கள். அப்போது இறைவன் தண்டிக்கிறாரா என்று கேட்டால் இறைவன் என்பவர் தண்டிப்பது கிடையாது. எனக்கு ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மனநிலையில் இப்போ நான் பேசுகிறேன்னா ஏதோ ஒரு சுயநலத்தில் சில வார்த்தைகள் வந்துடும். ஒவ்வொரு மனநிலையும் முழுமையாக கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒளிவு மறைவும் இல்லாமல் வார்த்தைகள் வருகிறது. இப்போ இந்த ஒவ்வொரு நொடியும் நான் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்கிறேன், இந்த ஒவ்வொரு நொடியும் தர்மம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்கிறேன். நீங்கள் எடுக்கிற தன்மையில் இருக்கீங்களா, கொடுக்குற தன்மையில் இருக்கீங்களா, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ எடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பதை விட்டுவிட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களது பார்வை, சிந்தனை, செயல்பாடு, பேச்சு, நடை, உடை, பாவனை இதெல்லாம் வந்துவிட்டதென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி. இறைவன் பெரிய சோதனைகளை கொடுத்தாலும் அதை கடந்து வரக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் அவரே கொடுத்தருள்வார். அந்த சோதனையை கொடுக்கறதே உங்களை வந்து ஒரு களத்தில் போய் உங்களை சண்டை போட்டு எப்படி என்ன பண்ணுறீங்க, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பக்குவத்தோடு இருக்கீங்கன்னு உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். இப்போ எப்படின்னா, இப்போ அலங்காநல்லூர் வாடிவாசலில் மாட்டை கட்டி விடுற மாதிரி தான். அலங்காநல்லூர் வாடிவாசலில் விடுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து வீட்டில் ரெடி பண்ணுறாரு, ஒரு கம்பி மாதிரி ஒன்று அடிச்சிருவாங்க, அதில் வந்து கயிறை கட்டி அங்கே வந்து மாடு பிடிச்சி பழகுவாங்க. அப்போ அந்த மாட்டுக்கும் ஒரு பயிற்சி, இந்த மாடு பிடிக்கிறவருக்கு ஒரு பயிற்சி. இப்போ அலங்காநல்லூர் வாடிவாசலில் கொண்டு வந்து அந்த மாட்டை விடும்போது அந்த மாடு நல்லா பயிற்சி பண்ணி அப்புறம் பூந்து விளையாடும், ஓடும், அங்கே போகும், இங்கே வரும், பல்வேறு விதமான வேலைகளை செய்யும். மனிதனும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய வகையில் பயிற்சி பெற்று விட்டான். இதுக்கு பேர் தாங்க சோதனை. இறைவன் ஏன் உங்களுக்கு சோதனை வைக்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இன்னும் எவால்வ்டு பீயிங் ஆகணும், இன்னும் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் சக்தி மிக்க பல்வேறு வகையான ஆன்மாக்களை சந்திப்பீங்க. அங்கே போய் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய பக்குவம் வந்து உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த பக்குவமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பக்குவத்தை கொடுப்பதற்காக அந்த சோதனையை கொடுக்கிறார். அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த சோதனைகளில் ஈடுபட்டு நீங்கள் அந்த பக்குவத்தை பெற்று ஒரு கட்டத்தில் ஞானியாக மலர்கிறீர்கள். அதனால தண்டனையா நினைக்காதீங்க. இங்கே கடவுள் தனியாக இருந்து தண்டிப்பதில்லை, ஒவ்வொரு பொருளும் இங்கு இறைவன் தான். இதை புரிஞ்சுக்கங்க. இதில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. டக்குன்னு ஒரு சில நேரத்தில் எல்லாம் கடவுள்ன்றீங்க, ஒரு சில நேரத்தில் கடவுள் தனியாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாருன்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? உங்களோட புரிதலே, உங்களோட பார்வையே இனிமேல் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பொருளும் இறைவன் தான், ஒவ்வொரு உடலும் இறைவன் தான், ஒவ்வொரு உயிரும் இறைவன் தான், ஒவ்வொரு விலங்கும் இறைவன் தான், ஒவ்வொரு பறவையும் இறைவன் தான். இந்த தன்மையில் தான் பார்க்கணுமே இந்த உலகத்தை. அப்போ தான் பிரபஞ்ச ரகசியம் தானாக புரியும் உங்களுக்கு. இறைவன் எங்கேயோ இருந்து அருள் செய்கிறாரு, என் முன்னாடி கேமரா இருக்குது, நான் மனுஷன் இருக்கேன்னா, இப்போ பாருங்கள், பொருளை பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டேன். பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது காட்சி பொருளாகத்தான் தெரியும். அதுலேருந்து ஒன்றையும் கற்றுக்க முடியாது. ஃபோக்கஸ்டாக, விழிப்புணர்வாக, கவனத்துடன் எல்லாமே இறைவன் தான் பாருங்கள். பேசக்கூடிய பேச்சு மாறிடும், வார்த்தை மாறிடும். இந்த கேமராவை பற்றி, சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி தெளிவு மிகவும் மேலோங்கிவிடும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இறைவன் தண்டிப்பதில்லை. அப்படி ஒரு வகையில் பார்க்கும்போது உங்கள் செயல்களுக்காக இறைவனையே தண்டித்துக் கொள்கிறார். அப்படி வச்சுக்கலாம். இறைவன் தனியாக இருந்து தண்டிக்கிறது இல்லை. இறைவனையே இறைத்தன்மையை உணர்வதற்காக இறைவன் இறைவனாக வாழாமல் மனிதனாக வாழ்ந்து இறைவன் இறைநிலையை உணர்ந்து இறைவனுடன் சென்று கலந்து விடுகிறார். இங்கே மனுஷனுக்கு வேலையே இல்லை, எல்லாமே மாயை தான், எல்லா பொருளும் மாயை தான். அப்போது இறையை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. இதுதான் ஹையஸ்ட், ஃபைனஸ்ட், வேற லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். நன்றி, வணக்கம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.